ஒரு ஊரின் அருகே பச்சை வயல்கள் மற்றும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு பகுதியில் ஒரு சுறுசுறுப்பான முயல் ஓடியபடி விளையாடிக் கொண்டிருந்தது. அது அதன் வழக்கமான சுறுசுறுப்புடன் புதிய இடங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தது. அவ்வாறு சென்றபோது அது பழைய கைவிடப்பட்ட கிணறு ஒன்றை பார்த்தது. அதன் ஆழத்தை பார்க்கும் ஆர்வத்துடன் கிணற்றின் அருகே சென்றது. ஆனால் கவனக்குறைவால் முயல் கிணற்றுக்குள் தவறி விழுந்துவிட்டது. கிணற்றின் அடியில் உள்ள நீரிலிருந்து வெளியே வர முடியாமல் அவசரமாக அலறியபடி இருந்தது. அந்த சத்தம் அப்பகுதியில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த பூனையின் செவியை அடைந்தது. முயலின் சத்தம் கேட்டு பூனை உடனே அங்கே ஓடி வந்தது. பூனை கிணற்றின் விளிம்பில் நின்று முயலை கீழே பார்த்தது. அது பயத்தில் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அதற்கு உதவ முடிவு செய்தது. அருகிலிருந்த மரத்தை நோக்கி பார்த்த பூனை ஒரு நீண்ட கொடியை கண்டது. அது தனது கூர்மையான நகங்களால் கொடியை பிடித்து மிகவும் கவனமாக அதை கிணற்றுக்குள் தள்ளியது. கிணற்றுக்குள் இருந்த முயல் பூனை செய்த உதவியை புரிந்து கொண்டு கொடியை பிடித்தது. பூனை அதன் முழு சக்தியையும் பயன்படுத்தி கொடியை இழுக்க ஆரம்பித்தது. இது பூனைக்கு பெரிய சவாலாக இருந்தாலும் அது விடாமுயற்சியுடன் முயற்சித்தது. பல முறை முயற்சித்த பிறகு முயல் வெளியே வந்தது. வெளியே வந்ததும் முயல் பயத்திலிருந்து வெளிவந்தது. ஆனால் அது மிகவும் நன்றியுடன் பூனையை பார்த்தது. பூனை எதையும் சிந்திக்காமல் மென்மையாக உரசிக் கொண்டது. இது என் கடமை என்ற முறையில் நடந்து கொண்டது. அன்று முதல் பூனை செய்த உதவியை மற்ற உயிர்களுக்கு கருணையும் துணிவின் அர்த்தத்தையும் கற்றுக் கொடுத்தது. ஊரின் எல்லா உயிர்களும் பூனை செய்ததை பெருமைப்படுத்தியதுடன் அதன் உதவியை புகழ்ந்து பேசினார்கள். இந்த கதை கருணையும் துணிவும் எப்போது வேண்டுமானாலும் ஒரு உயிரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை கற்றுத்தந்தது.